அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். என்ன பள்ளி பார்த்தோம்? மஸ்ஜித குபா. மாஷா அல்லாஹ். நாம் பார்த்தது மஸ்ஜிதே குபா. இரண்டாவது பார்க்கக்கூடிய பள்ளிவாசல் பேரு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். இது உலகத்திலேயே ஒரே பள்ளிவாசல் மஸ்ஜித் கிப்லத்தைன். மஸ்ஜிதே கிப்லத்தைன் என்று சொன்னால் இரண்டு கிப்லாக்கள் உள்ள பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல ரெண்டு கிப்லா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் கிப்லாவாக பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பிறகு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் கிப்லாவாக பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை அல்லாஹ் தஆலா கிப்லாவாக மஸ்ஜிதுல் ஹராமை, மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதற்காக வேண்டி எப்போ வஹி வரும் என்று பல முறை அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் எப்போ இன்ஷா அல்லாஹ் கிப்லாவாக மஸ்ஜிதுல் ஹராமை ஆக்குவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையத்தில் தான் ஒரு நாள் அசருடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது முதல் 2 ரக்காயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது 3வது ரக்காயத்தில் அல்லாஹ்விடமிருந்து வஹி அறிவிக்கப்பட்டது. وَمِنْ حَيْثُ خَرَجْتَ مِنْ وَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ وَحَيْثُمَا كُنْتُمْ فَوَلُّوا وُجُوهَكُمْ شَطْرَهُ لِئَلَّا يَكُونَ لِلنَّاسِ عَلَيْكُمْ حُجَّةٌ إِلَّا الَّذِينَ ظَلَمُوا مِنْهُمْ فَلَا تَخْشَوْهُمْ وَاخْشَوْنِي وَلِأُتِمَّ نِعْمَتِي عَلَيْكُمْ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவசனத்தை இறக்கினா, நபியே நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய முகத்தை கிப்லாவாக நீங்க காபத்துல்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுல் ஹராமை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற இறைவசனம் இறங்கிய உடனே மீதமுள்ள 2 ரக்காயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை நோக்கி 2 ரக்காயத்தை தொழுது முடித்தார்கள். அப்ப அன்றிலிருந்து தான் நம் அனைவர்களுக்குமே கியாமத் நாள் வரை கிப்லாவாக அல்லாஹ்வுடைய காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் ஆக்கப்பட்டது. இப்போது நாம் எங்கே இருந்தாலும் கிப்லா நமக்கு எது? காபத்துல்லாவை முன்னோக்குகிறோம், கிப்லாவை முன்னோக்குகிறோம். அன்றைய முதல் தான் நமக்கு கிப்லாவாக காபத்துல்லா ஆக்கப்பட்டது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிக்கு பெயர் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். முன்னால் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸுடைய கிப்லாவும் இன்றைக்கு அங்க இருக்குது. ஆனா அதை நோக்கி யாரும் தொழ மாட்டாங்க. இப்ப நம்ம போனா தஹஜ்ஜுதுல் மஸ்ஜித் 2 ரக்காய் தொழ வேண்டும். அந்த தொழுகையை காபத்துல்லா பக்கம் இருக்கின்ற அந்த கிப்லாவை நோக்கி தான் நாம் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கூறினார்களோ அதை அப்படியே நாமும் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவசனம் இறங்கிய உடனேயே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு உடனடியாக தன்னுடைய தொழுகையை கிப்லாவை காபத்துல்லாவை நோக்கி ஆக்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் அவர்களை பின்பற்றுவதும் உடனடியாக சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள் என்றால், அதுபோல நாமும் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விஷயத்தை நமக்கு கூறினார்களோ அது அப்படியே நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே நாம் அனைவருமே இன்ஷா அல்லாஹ் பஸ் நிற்கும். 2